ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு தொக்கு இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம 2-3 நாள் கூட வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். நம்ம வெளியே எங்கன்னா டூர் போகிற மாதிரி இருந்தால் கூட இது போல் பூண்டு தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போனால் போதும். 2-3 நாளைக்கு நம்ம அப்படியே இட்லி தோசை சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கெடவும் கெடாது. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு தொக்கு செய்கிறதுக்காக இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 50 பல் அளவுக்கு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பூண்டு சேர்த்தோமோ அதே அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கி வரணும். இந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இந்த நேரமே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்து வதக்குறதுனால இந்த பூண்டு பேஸ்ட்டு நமக்கு இந்த கடாயிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதுலேயே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பூண்டு பேஸ்ட்டோட ஈரப்பதத்திலேயே இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். இந்த மிளகாயோட நெடிலாம் போகிற அளவுக்கு நம்ம இந்த புளி பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்த அளவுக்கு கொதிக்கிறதுக்காக இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால இந்த குழம்புல இருக்கிற புளிப்பு காரம் எல்லாமே ஈக்குவலாக நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இது போல் கொதிக்க வைக்கிறதுனால இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இதை நல்லா அப்படியே சவந்து வரணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நடுவில் இது போல் எடுத்துட்டு நம்ம கலந்து விட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடலாம். நம்ம இதில் எண்ணெய் அதிகமாக சேர்த்ததுனால இது அடி பிடிக்காமல் இருக்கும். ஆனாலும் இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம 2-3 நாள் கூட வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.